கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை. இந்த சேனல் ஆரம்பிச்ச நாள்லருந்து என்னோட எல்லா வீடியோலயும், என்னோட Facebookல, அதுக்கப்புறம் X பிளாட்ஃபார்ம்ல நான் எழுதுனாலும் சரி, பேசினாலும் சரி, இந்த வார்த்தை இல்லாம எதுவுமே இருக்காது. நான் பண்ற ஒவ்வொரு வீடியோலயும் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது கம்யூனிசம், இடதுசாரிகள் அப்படின்ற அந்த வார்த்தை இல்லாம எதுவுமே இருக்காது. ஏன்னா, நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், இந்த லெஃப்டிஸ்ட் பண்ற எல்லா பிரச்சனைக்கும் கோர் அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒற்றை கொள்கை. கார்ல் மார்க்ஸ், ஃபிரெடரிக் எங்கல்ஸ் இந்த 2 பேரு அத அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும், அதற்கு முன்னால் பல நூற்றாண்டுகளாக இத பத்தி பல பேர் பேசியிருக்காங்க. ஆனா, அதுக்கு ஒரு வடிவம் குடுத்தது இந்த 2 பேர். ஸோ, இந்த 2 பேர்கிட்ட இருந்து ஆரம்பிச்ச இந்த ஒரு கொள்கை, மேல பார்க்கறதுக்கு ஆமா, எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கொள்கை, எப்படி ஒரு வில்லத்தனமாக மாறிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த சீரியஸ் இது வந்து நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். கம்யூனிசம் பத்தி நான் ஒரு விரிவான ஒரு சீரியஸ் பண்றேன். சீரியஸ்னா கம்யூனிசம் உடைய குளோபல் ஹிஸ்டரி. ஒவ்வொரு கார்னர்லயும் கம்யூனிசம் உடைய ஆரம்ப காலகட்டத்திலருந்து அவங்க எப்படி ஆரம்பிச்சு, எங்க போனாங்க? அது ஒரு எக்கனாமிக் தியரியா ஆரம்பிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கல்ச்சுரல் மார்க்சிசம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்குது. ஸோ, இதனுடைய குளோபல் ஹிஸ்டரி. கம்யூனிசம் உடைய அடிப்படை கொள்கை என்ன? அதுல உள்ள ஃப்ளாஸ், அதுல உள்ள பிரச்சனைகள் என்ன? அதற்கு கேப்பிட்டலிசம் இவங்கலாம் சொல்றாங்கல்ல, முதலாளித்துவம்னா ரொம்ப மோசமானதுன்னு இவங்க பேசுறாங்கல்ல. அந்த முதலாளித்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? முதலாளித்துவம் ஏன் கம்யூனிசத்த விடவும் முக்கியம்? ஏன் பெட்டர்? பெட்டர்ன்னு சொல்றத விட கம்யூனிசம் இஸ் ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமென்ட். அது ஒரு தோற்றுப்போன கொள்கை. எந்த நாட்டுக்கு கொண்டு போயி, எந்தெந்த நாடுகள் எல்லாம் கம்யூனிசத்த தங்களுடைய அதிகாரப்பூர்வமான அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த நாடு பேங்க்ரப்ட் ஆகி, அந்த நாட்ல பஞ்சம் வந்து, அந்த நாட்ல சர்வாதிகாரிகள் உருவாகி, அந்த நாட்டு மக்களையே அவங்க அழிச்சது தான் மிச்சம். ஸோ இந்த சீரியஸ், இந்த கம்யூனிசம் தொடர்பான இந்த சீரியஸ்ல இது ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட எக்ஸெல் ஷீட்ல பார்க்குறேன், மொத்தம் 18 வீடியோஸ் இருக்கு. நம்ம என்ன பேசணும், என்ன கான்செப்ட்ல கொண்டு போகணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும் அப்படின்ற மாரி எல்லா விஷயத்தையும் நான் போன வருஷமே முடிவு பண்ணிட்டேன். ஆனா, லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த வீடியோ, அத பத்தி பேசலாம், இத பத்தி பேசலாம். நெறையா விஷயத்துக்குள்ள போனதுனால, என்னால இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்த 18 வீடியோ இப்போதைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். மேபி அதிகமாகலாம், இல்ல கொஞ்சம் கம்மியாகலாம். பட் அட்லீஸ்ட் 15 வீடியோஸ். 15 வீடியோவும் லைனா வரும். இடையில எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. வேற எத பத்தியும் பேசக்கூடாது. அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். கம்யூனிசத்த முடிச்சு விடுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இது இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? கம்யூனிசம் பத்தி நம்ம பேசணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? யூசுவலா எல்லாரும் கார்ல் மார்க்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. நல்ல விஷயம் தான். பட் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்க போறேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிலாசபியா இருந்தாலும், ஒரு சின்ன கதை சொல்லி மக்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியும். ஏன்னா, கதையினுடைய பலம் அவ்வளோ பெருசு. அதான் லிட்டரேச்சர்னுடைய மகிமை. இப்போ நான் பேச போற இந்த கதை வந்து கர்ட் வானகட் அப்படின்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர். அவர் எழுதின ஒரு சிறுகதை. மொத்தமே 5 பக்கம் தான் இருக்கும். நீங்க ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து படிச்சாலும், அதிகபட்சம் 20 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ அந்த கதைய நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். இந்த கதையில கர்ட் வானகட் கம்யூனிசம் அப்படின்றதனுடைய அடிப்படை கொள்கைய பத்தி பேசியிருப்பாரு. அந்த கம்யூனிசம் அப்படின்ற அந்த கொள்கை எப்படி பிராக்டிகலி சாத்தியமே இல்ல. நீங்க எப்படி முயன்றாலும் இது ஃபெயில் தான் ஆகும். அப்படின்றத ரொம்ப அவர் வந்து ஒரு சாட்டிரிஸ்ட். ஒரு சாட்டயர். ஒரு பகடி அந்த பாணியில வந்து எழுதியிருப்பாரு. கர்ட் வானகட் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க ஒருவேள அவரோட பேர கேள்விப்படல அப்படின்னாலும், அட்லீஸ்ட் அவர் எழுதின ஒரு சின்ன நாவல் இருக்கு. அந்த புக்கோட பேர் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 அப்படின்ற ஒரு சின்ன நாவல். இதான் அந்த புத்தகம். இது ஒரு 200 பக்கம் இருக்கும். அவ்வளோதான். கடந்த நூற்றாண்டுல வந்த மிக முக்கியமான நாவல்கள் அப்படின்னு நீங்க போய் தேடினீங்கன்னா, அதுல டாப் 100ல கண்டிப்பா இந்த புக் இருக்கும். அந்த அளவு முக்கியமான ஒரு புத்தகம். இது ஒரு டைம் டிராவல், ஆ வார் பத்தி பேசியிருப்பாரு. வேர்ல்ட் வார் பத்தி பேசியிருப்பாரு. அப்சர்ட் பிலாசபி அதெல்லாம் பேசியிருப்பாரு. பிலாசபி, ரிலிஜியன், சயன்ஸ் ஃபிக்ஷன், டைம் டிராவல் இந்த மாரி நெறைய ஜான்ராஸ வந்து கலந்து வச்சிருப்பாரு இந்த புக்ல. இந்த புக் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ஹார்டான அந்த ப்ரோஸ்லலாம் வந்து எழுதியிருக்க மாட்டாரு. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்த எழுதின நம்ம தலைவர்.
கர்ட் வானகட் தான் இந்த கதைய எழுதியிருக்காரு. இந்த கதையினுடைய பெயர் வந்து ஹாரிசன் பெர்ஜர்சன் அப்படின்ற ஒரு சிறுகதை. அந்த கதைய நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட பொருந்தும் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும். நான் அந்த கதைய சொல்றப்பயே உங்களுக்கு தெரியும். நான் யார சொல்றேன் அப்படின்னு சொல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கர்ட் வானகட், லெட்ஸ் கோ. இந்த கதையினுடைய உலகத்த நான் மொத உங்களுக்கு சொல்லிர்றேன். அவர் உருவாக்கியிருக்கிற அந்த உலகத்துல யாருமே இன்னொருத்தர விட ஸ்மார்ட்டர் கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் இன்டெலிஜென்ஸ். யாருமே இன்னொருத்தர விடவும் ஸ்ட்ராங்கர் கிடையாது. எல்லாருக்குமே பிசிக்கலி ஈக்குவல் ஸ்ட்ரெங்த் தான் இருக்கும். இன்னொன்னு யாருமே இன்னொருத்தர விட அழகு கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் அழகு இருக்கணும் அப்படின்றதுக்காக, அப்படி ஒரு உலகத்த 2081ல அமெரிக்க அரசாங்கம் உருவாக்கி வச்சா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கற்பனை இது. அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். எல்லாருக்கும் அறிவு ஈக்குவலா இருக்கணும். எல்லாருக்கும் உடல் வலிமை ஈக்குவலா இருக்கணும். எல்லாருக்கும் அழகு ஈக்குவலா இருக்கணும். யாருக்குமே இன்னொருத்தர விடவும் அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. அப்படின்ற அந்த அந்த ஒரு கம்யூனிசம் நோக்கம். அந்த கம்யூனிச கொள்கையோடு ஒரு உலகம் உருவானா, அந்த உலகம் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரு டிஸ்டோபியா அண்ட் சயன்ஸ் ஃபிக்ஷன் அந்த அந்த ஜான்ராஸ் அந்த 2 ஜான்ராஸ கலந்து இவரு இந்த கதைய பண்ணியிருப்பாரு. நான் இந்த கதைய உங்களுக்கு முழுசா படிச்சு காட்ட போறதில்ல. அது உங்களுக்கு போர் அடிச்சுரும். ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் அத நான் படிச்சு காட்டுறேன். படிச்சுட்டு அந்த முதல் வரியிலேயே அவர் ஆரம்பிப்பாரு. படிக்கலாம் நம்மோ. "The year was 2081 and everybody was finally equal. They weren't only equal before God and the law, they were equal every which way. Nobody was smarter than anybody else. Nobody was better looking than anybody else. Nobody was stronger or quicker than anybody else. All this equality was due to the 211th and 212th and 213th amendments to the Constitution and to the unceasing vigilance of agents of the United States Handicapper General." அமெரிக்க அரசாங்கம் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திருத்தம் அப்டின்னா, எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். யாரும் ஒருத்தர விட ஸ்மார்ட்டர் கிடையாது, ஸ்ட்ராங்கர் கிடையாது, அழகுல பெட்டர் லுக்கிங் கிடையாது. அப்படி ஒரு உலகத்த உருவாக்கியாச்சு. யுஎஸ் ஹேண்டிகேப்பர் ஜெனரல் அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேலை என்னன்னா, யாருமே இன்னொருத்தரோட பெட்டரா வந்துறக்கூடாது. அந்த ஈக்குவாலிட்டிய நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ். இந்த 2 பேரும் சேர்ந்து ஈக்குவாலிட்டிய கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதைய ஆரம்பிச்சுட்டு, நெக்ஸ்ட் ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. "Some things about living still weren't quite right though. April, for instance, still drove people crazy by not being springtime." இந்த இடத்துல கர்ட் வானகட் ஒரு கிண்டல் பண்ணியிருப்பார். ஒரு கேலி பண்ணியிருப்பார். என்னன்னா, ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா சீசன்ஸ பொறுத்தவரைக்கும் மார்ச்லருந்து மே வரைக்கும் ஸ்ப்ரிங் சீசன் இருக்கும். அதாவது வின்டர் சீசன் முடிஞ்சு, குளிர்காலம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கும். யூசுவலா அது ஏப்ரல்ல பீக்ல வரும். ஆனா சில டைம் ஏப்ரல் மாசம் ஸ்ப்ரிங் டைம் நடக்கிறதில்ல. வின்டர் சீசன் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஈக்குவாலிட்டிய உங்களால உருவாக்க முடியாது. இயற்கைய உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் சமத்துவமா வாழணும் அப்படின்றது நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த பண்ண நினைச்சீங்கன்னா, அது பண்ண முடியாது. அப்படின்றத அங்க வந்து அவரு கேலி பண்ணியிருப்பாரு. சட்டம் போட்டு நீங்க ஒரு விஷயத்த மாத்துனாலும், இயற்கைய உங்களால மாத்த முடியாது. ஈக்குவாலிட்டி அப்படின்றது இயற்கைக்கு எதிரான விஷயம். இத நான் சொல்லும்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இவங்க சொல்றது ஈக்குவாலிட்டி கிடையாது. சேம்னஸ். சமத்துவமா இருக்கணும். எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லாரும் ஒண்ணு போல இருக்கணும். அந்த 2க்கும் வித்தியாசங்கள் ரொம்ப, ரொம்ப அதிகம். ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்டின்னா, எல்லாருக்கும் சமத்துவமான, சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்டின்றது ஈக்குவாலிட்டி. பட் இவங்க சொல்றது சேம்னஸ். யாருமே ஸ்மார்ட்டரா இருக்காத. எல்லாருக்கும் ஒரே அறிவு. எல்லாரும் எல்லாரும் ஒரே மாரி ஒரே மாரி சிந்திக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டர் அப்டின்ற மாரி மாறக்கூடாது. அப்ப இதுவும் சேம்னஸ். ஈக்குவாலிட்டி வேற, சேம்னஸ் வேற. சரி, இப்ப நம்ம எப்படி ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்றது? ஒருத்தர விட இன்னொருத்தர் அறிவா மாறக்கூடாது அப்டின்னா என்ன பண்ணணும்னா, அவரோட தாட்ஸ நம்ம ஸ்டாப் பண்ணணும். அவரு வித்தியாசமா எதுவும் யோசிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் கவர்ன்மென்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காதுல ஒரு டிரான்ஸ்மிட்டர மாட்டி விட்டுருவாங்க. அது சின்ன ஒரு ஹெட்ஃபோன் மாரி இருக்கும். எவ்ரி டைம் அவர் டிஃபரண்டா ஏதாவது ஒண்ணு யோசிச்சார்ன்னா, அங்க ஒரு சவுண்ட் கேட்கும். ஏன் அப்படின்னா, அவரோட தாட் ப்ராசஸ வந்து இவங்க ஸ்டாப் பண்றாங்களாம். அந்த சவுண்ட் கேட்டவுனே அவர் யோசிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ருவாரு. யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அவங்களுடைய கழுத்துல ஒரு ராடு மாரி, ஒரு பெரிய ஒரு இரும்பு ராட வந்து இங்க மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த இரும்பு ராட்ல அங்க 2 பை தொங்கும். அந்த பையில என்ன இருக்கும்னா, குருவிய வந்து சுடுறதுக்காக வச்சிருக்கிற அந்த பேட் ஷாட் அப்படின்ற அந்த சின்ன சின்ன இரும்பு குண்டுகள ஒரு பையில கட்டி அங்க வந்து தொங்க விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா,
யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ, அவங்கள விடவும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பெட்டரா மாறக்கூடாது. 2 பேரும் ஈக்குவலா வரணும் அப்டின்றதுக்காக இந்த ஒரு ஏற்பாடு. யாரும் அழகா மாறக்கூடாது அப்டின்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிள் யாரெல்லாம் அழகா இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து மாஸ்க் போட்டுக்கணும். அவங்களுடைய உண்மையான அழக காட்டக்கூடாது. இப்போ இங்க ஒருத்தங்க அசிங்கமா இருக்காங்க. பிசிக்கலி கொஞ்சம் அட்ராக்டிவா இல்ல அப்டின்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நம்ம எப்படி ஈக்குவாலிட்டிய கொண்டு வர்றது? இவங்க லெவலுக்கு இவங்கள கொண்டு வந்துரு. மாஸ்க் போட்டு அவங்க அழக வந்து மறைச்சிரு அப்டின்றது இன்னொரு ஏற்பாடு. ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின 1984 அப்டின்ற ஒரு நாவல் உண்டு. இங்க இருக்கு. இந்த புக்ல என்னன்னா, ஒரு அரசாங்கம் இருப்பாங்க. அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டீங்க அப்டின்னா கூட, தாட் போலீஸ் அப்டின்ற ஒரு போலீஸ் படை உண்டு. அவங்க வேலை என்னன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சுட்டீங்க அப்டின்னாலே, உங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ, இதுல எப்டின்னா, இதுலயும் இந்த மாரி அந்த ஹேண்டிகேப்பர் ஜெனரல். அது பேரு பாருங்க. ஹேண்டிகேப்பர் ஜெனரல். யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ, அவங்கள வந்து ஹேண்டிகேப் பண்றது. அவங்களுடைய எபிலிட்டிய குறைக்கிற வேலைய பார்க்குற ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். இப்போ இந்த போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜார்ஜ் அதுக்கப்புறம் ஹேசல் அப்படின்ற 2 கணவன், மனைவி இருப்பாங்க. அவங்களுக்கு ஹாரிசன் பெர்ஜர்சன் அப்படின்ற ஒரு பையன் இருப்பான். அந்த பையன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஹேசல் வந்து அவங்க ஒய்ஃப். அவங்க கொஞ்சம் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் உடையவங்க. அறிவுத்திறன் அவங்களுக்கு ஆவரேஜா இருக்கும். இவரு ஜார்ஜ் வந்து கொஞ்சம் அறிவு கூடுனவர். அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவரோட காதுல ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்மிட்டர மாட்டி விட்டுருப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, எவ்ரி 20 செகண்ட்ஸ் ஒரு நாய்ஸ் குடுக்கும். அவர் எதையாவது யோசிச்சுட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணாலும் சரி, அவர் சும்மா இருந்தா கூட எவ்ரி 20 செகண்ட்ஸ் ஒரு சவுண்ட் கேட்கும். ஒரு கிளாஸ் உடையிற மாரி, ஒரு துப்பாக்கி சுடுற மாரி, அவருடைய தாட் ப்ராசஸ வந்து ஸ்டாப் பண்ற மாரி, அத டிஸ்ரப்ட் பண்ற மாரியான ஏதாவது ஒரு சவுண்டு அவர் காதுல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப ஜார்ஜும், ஹேசலும் அவங்க வீட்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. டிவில ஒரு பாலே டான்ஸ் நடந்துட்டு இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. பாலே டான்ஸ்னா ஒல்லியா இருப்பாங்க. அவங்க குட்டையா பாவாடை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸ வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் காதுல டொய்ங் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். எதுக்கு? அவரோட தாட்ட வந்து மட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப ஹேசல் கேட்பாங்க. அவங்க அழகா ஆடுறாங்கல்ல. அதுக்கு இவரு சொல்லுவாரு, நைஸ்" அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளோதான். இப்போ அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல டிவில. அவங்க டான்ஸ் ஆடுறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. அப்போ அவங்க ஸ்ட்ராங்கா மாறக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு இந்த கம்பி மாட்டி விட்டுருப்பாங்க. இந்த கம்பியோட தான் அவங்க ஆடிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம பேல டான்ஸ் ஆடுறவங்க ரொம்ப அழகா இருக்கணும். அப்போ அழகா இருந்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு மாஸ்க்க மாட்டி விட்டுருப்பாங்க. இந்த டான்ஸ பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜார்ஜ் யோசிப்பாரு. அழகா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த வெயிட்லாம் இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா ஆடுவாங்கல்ல அப்படின்னு யோசிப்பாரு. அவரு காதுல டொய்ங் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். எதுக்கு? அவர் அவர்களுடைய அந்த ஈக்குவாலிட்டியை மாத்துற மாரி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டு இவரு ஓனக்கட் எழுதுறாரு. பால் பாட்டில். ஒரு கிளாஸ் பாட்டில்ல பால ஊத்தி வச்சு, அத ஒரு ஹேமர் வச்சு அடிச்சு உடைச்சா எப்படி சவுண்ட் கேட்கும்? அந்த கிளாஸ்லாம் உடையிற சவுண்டு. அந்த மாரி அவர் காதுல சவுண்ட் கேட்குது. இவரு காதுல இப்படி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்த உடனே, அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, "நான் ஒரு வேள இந்த ஹேண்டிகேப்பர் ஜெனரல்" அந்த ஹேண்டிகேப்பர் ஜெனரல்னா அந்த அமைப்பு இருக்காங்கல்ல, அரசாங்க அமைப்பு. போலீஸ் அமைப்பு. அவங்களுடைய ஜெனரல் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு பெண். அவங்க பேரு வந்து டயானா மூன் கிளாம்பர்ஸ் அப்படின்ற பேரு. அப்ப அந்த அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஹேசல் சொல்றாங்க. "ஒருவேள நான் அப்படி அந்த ஒரு ஜெனரலா இருந்தா, இந்த டிஃபரண்டான இந்த பாட்டில் உடையிற சவுண்டு, இந்த மாரி சவுண்டுக்கு பதிலா சர்ச்சில பெல் அடிக்கும்ல, அந்த மாரி ஒரு ஒரு சூதிங்கான ஒரு சவுண்ட் வந்து நான் வப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. இவரு "அப்படியா? அப்படின்றாரு. அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவர்கிட்ட இருந்து இல்ல. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, இப்ப ஜார்ஜ்க்கு வந்து ஒரு தாட் வருது. என் பையன இப்படி ஜெயில்ல பிடிச்சுட்டு போய்ட்டாங்களே! அப்படின்னு சொல்லி, அவரு பையன பத்தி யோசிக்கிறாரு. அவரு காதுல வந்து கன்ன வச்சு சுடுற மாரி சவுண்ட் கேட்குது. அவரு பையன பத்தி அவரு யோசிச்சு, அவரு ஏதாவது முடிவு பண்ணிருவார்ல. ஏன் நம்ம பையன காணோம்? ஏன் நம்ம பையன போலீஸ் பிடிச்சுட்டு போய்ட்டாங்கன்னு அவரு அதிகமா யோசிக்க கூடாது. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி, அவரோட தாட்ட வந்து அவர் சிந்தனைய வந்து முடிச்சு விட்டுருவாங்க. இவங்க டிவில பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பாலே டான்சர்ஸ். அவங்களும் அந்த வெயிட் தாங்காம ஒரு 2 பேர் கீழ விழுந்துருவாங்க. அவங்க ஹேசல் கேட்பாங்க அவர்கிட்ட. "உங்கள பார்த்தா ரொம்ப டயர்டா தெரியுது. கொஞ்சம் பெட்ல கொஞ்சம் படுத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த வெயிட் இருக்குல்ல கழுத்துல, அது உங்களுக்கு கழுத்து வலிக்கும். கொஞ்சம் இப்படி சாஞ்சு படுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்ட்டு, அப்ப ஹேசல் இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த பேக் தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பேக்ல வந்து குட்டி, குட்டி மணி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த இரும்பு மணிகள் இருக்குன்னு சொன்னேன்ல. நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாம சின்னதா அந்த பேக்ல ஓட்ட போட்டு, ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு மணிய அதுலருந்து எடுத்தா என்ன? உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாகும். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு சொல்லுவாரு, "நம்ம வெளிய எடுக்கிற ஒவ்வொரு மணிக்கும் நமக்கு 2 இயர்ஸ் ஜெயில் தண்டனை, ஜெயில்ல பனிஷ்மென்ட், அதுக்கப்புறம் $2000 ஃபைன்.
ஒவ்வொரு மணிக்கும். ஏன்னா, அரசாங்கம் நம்மள அவ்வளோ க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஈக்குவாலிட்டி மாறக்கூடாது. சின்னதா கூட ஒரு மணிய நம்ம உள்ள இருந்து எடுக்க முடியாது அப்படின்றத அவர் அவங்க ஒய்ஃப்க்கு ஞாபகப்படுத்துவாரு. அடுத்து அவரு இன்னொன்னு சொல்லுவாரு. இந்த மணிய நம்ம பேக்ல இருந்து எடுத்து என்னோட வெயிட்ட நான் கொஞ்சம் குறைச்சேன் அப்படின்னா, இதே மாரி மத்தவங்களும் பண்ணுவாங்க. மத்தவங்களும் பண்ண ஆரம்பிச்சா, அங்க ஈக்குவாலிட்டி மிஸ் ஆகும். ஈக்குவாலிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம எல்லாரும் இருண்ட காலத்துக்கு மீண்டும் செல்வோம். அப்படி இருண்ட காலத்துக்கு நம்ம போய்ட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் கூட காம்பீட் பண்ணுவாங்க. அந்த ஒரு காம்படிஷன் வந்துரும். ஏன்னா ஈக்குவாலிட்டி மிஸ் ஆகுதுல்ல. அப்போ அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற இந்த ஒரு பிளான நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெயிட்ட நான் தாங்கி தான் ஆகணும் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. ரொம்ப காமெடியா ரொம்ப இந்த ஈக்குவாலிட்டி பேசுற விஷயத்த கம்யூனிசம் அப்படின்ற விஷயத்த வானகட் ரொம்ப கேலி பண்ணியிருப்பாரு. இப்போ இவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவில டான்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. திடீர்னு ஃபிளாஷ் நியூஸ். பேலா டான்ஸ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க. நியூஸ் வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் அங்க வந்து நிக்கிறாரு. அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அவரால பேச முடியல. அவர் திக்கி திக்கி பேசுறாரு. ஏன்? பொதுவாவே நியூஸ் வாசிக்கிறவங்க மத்தவங்கள விட கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க உச்சரிப்பு நல்லா இருக்கணும். மக்களுக்கு விஷயத்த கரெக்ட்டா அந்த உச்சரிச்சு பேசணும். ரைட்டா? இப்போ இந்த நியூஸ் அனவுன்ஸ் பண்றார்ல இவரு திக்கி திக்கி பேசுவாரு. இவருக்கு வார்த்தை ஒழுங்கா வராது. ஏன்னா, ஈக்குவாலிட்டி. இவருக்கு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ விடவும் பேச்சு திறமை, அந்த உச்சரிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்டின்றதுனால, ஈக்குவாலிட்டிய கொண்டு வரணும்ல. அவருக்கு ஸ்டாமர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆர்டிபிஷியலா பண்ணி விட்டுருப்பாங்க. அவரு பேச வருவாரு. அவரால பேசவே முடியாது. இப்ப அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பெண் அவர்கிட்ட இருந்து அந்த பேப்பர வாங்கி அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய மாஸ்க் ரொம்ப கொடுமையா, ரொம்ப ஒரு பேய் மாரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த மாஸ்க்க. ஏன்னா, இவங்க இருக்கிறதுலே அழகு. அப்போ இருக்கிறதுலே அழகானவங்கள நம்ம மட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே மோசமான, அசிங்கமான மாஸ்க்க மாட்டி விடணும் அப்படின்ற மாரி மாட்டி விட்டுருப்பாங்க. இப்போ அந்த பெண் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க நியூஸ. இப்ப வானகட் எப்படி எழுதுறாரு பாருங்க. "ஹர் வாய்ஸ் வாஸ் அ வார்ம், லூமினஸ், டைம்லெஸ் மெலடி." அவ பேச ஆரம்பிச்ச உடனே, அவளோட வாய்ஸ் வந்து அப்படியே மெலடி மாரி இருந்துச்சு. பாட்டு மாரி இருந்துச்சு. அவ்ளோ அழகா அப்படியே ஒரு ராகம் மாரி படிக்க ஆரம்பிச்சா அப்படின்ற மாரி எழுதுறாரு. அவ சொல்றா பாருங்க. "எக்ஸ்கியூஸ் மீ" ஷி செட் அண்ட் ஷி பிகன் அகைன் மேக்கிங் ஹர் வாய்ஸ் அப்சல்யூட்லி அன்காம்படிட்டிவ். மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா, என் வாய்ஸ் அழகா இருக்குல்ல. அது ரொம்ப பியூட்டியா இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணணும்? மன்னிச்சுக்கோங்க என் வாய்ஸ் ரொம்ப அழகா வந்துருச்சு. ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லி, அத எவ்வளவு கேவலமா வாசிக்க முடியுமோ, அவளோட டோன எப்படி அசிங்கமா மாத்த முடியுமோ, அன்காம்படிட்டிவ் அப்படின்ற மாரி அவ மாத்துறா. எதுக்கு? ஈக்குவாலிட்டி. இப்போ நியூஸ படிக்கிறா. "ஹாரிசன் பெர்ஜர்சன், ஏஜ் 14. ஷி செட் இன் அ கிராக்கிள் ஸ்குவாக்." ஒரு பறவை வந்து ஒரு கத்தும்ல, ஒரு மாரி அப்நார்மலா சவுண்ட்ல கத்தும்ல. அந்த மாரி அவ வாய்ஸ அவளே மாத்திக்கிறா. மாத்திக்கிட்டு அவ சொல்றா, "ஹாஸ் ஜஸ்ட் எஸ்கேப்ட் ஃப்ரம் ஜெயில், வேர் ஹி வாஸ் ஹெல்ட் ஆன் சஸ்பிஷன் ஆஃப் பிளாட்டிங் டு ஓவர்த்ரோ த கவர்ன்மென்ட். ஹி இஸ் அ ஜீனியஸ் அண்ட் அன் அத்லீட் அண்ட் ஷுட் பி ரெகார்டட் ஆஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்." அவன் ஜெயில்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எல்லாம் கவனமா இருங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது இப்போ. அடுத்து அந்த டிவி ஸ்க்ரீன்ல அந்த ஹாரிசன் பெர்ஜர்சனுடைய ஃபோட்டோவ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவ காட்டும்போது வானகட் சொல்றாரு, "தி ரெஸ்ட் ஆஃப் ஹாரிசன்ஸ் அப்பியரன்ஸ் வாஸ் ஹாலோவின் அண்ட் ஹார்ட்வேர்." ஒரு 5 வார்த்தைகள்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்த எவ்வளோ காமெடியா சொல்லணுமோ இவரு எழுதியிருப்பாரு. இப்போ இவர பிடிக்கணும். மக்களே உஷார்! அப்படின்ற மாரி இப்ப செய்தி வருது. இந்த ஹாரிசன் பெர்ஜர்சனோட அப்பியரன்ஸ் தான் ரொம்ப மோசமா இருக்கும். அவனுடைய நோஸ்ல வந்து ஒரு ரெட் கலரா ஒரு பால் மாட்டியிருப்பாங்க. இந்த ஜோக்கர்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாரி. அவனோட ஐப்ரோவ வந்து ஷேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் பல்ல வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு ராடு மாரி மாட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா, அவனோட அழக வந்து இவங்க கம்மி பண்ணி ஈக்குவாலிட்டிய மெயின்டெயின் பண்றாங்களாம். இப்படி அந்த பொண்ணு அனவுன்ஸ்மென்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல, அந்த ஸ்டூடியோவோட டோர் வந்து அப்படி ஓப்பன் ஆகும். அங்க நம்ம ஹீரோ. இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவ் டெலிவிஷன்ல அவங்க அம்மாவும், அப்பாவும் வீட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஜார்ஜ் அவங்க அப்பா, அவர் சொல்லுவாரு, "ஹாரிசன் வந்துட்டான்." அப்படின்ற மாரி அவரு எக்ஸைட் ஆவாரு. எக்ஸைட் ஆன உடனே அவர் காதுல டொய்ங் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். இங்க ஸ்டூடியோல ஹாரிசன் அவன் நின்னுட்டு இருப்பான். அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டிகேப் ஐட்டம்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், அப்ப சொல்லுவான், "நான் தான் இனிமே கிங்கு. நான் ஒரு மன்னரா மாறப் போறேன். யாருக்கெல்லாம் என் கூட சேரணும்னு ஆசையோ, அவங்கலாம் என் கூட வாங்க." அப்படின்ற மாரி அனவுன்ஸ்மென்ட் பண்ணுவான். அனவுன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அவன் கழுத்துல போட்டிருந்தது அந்த ஹேண்டிகேப்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து அவன் தூக்கி எறிவான். மூக்குல மாட்டியிருந்த அந்த பால் அத எடுத்து போட்டுருவான். இவன் வந்து கொஞ்சம் ரொம்ப அறிவான ஆள் அப்படின்றதுனால, சின்னதா காதுல ஒரு டிரான்ஸ்மிட்டர மாட்டாம, பெரிய ஒரு ஹெட்ஃபோனயே மாட்டி வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான். அந்த ஷோல வந்து மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. இவன் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு,
"வாங்க எல்லாம் டான்ஸ் ஆடலாம். மியூசிக்க போடுங்க" அப்படின்ற மாரி சொல்லுவான். சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்கள கேட்பான். "நான் உன்ன என்னோட ராணியா மாத்துறேன். என் கூட வந்துரு" அப்படின்ற மாரி சொல்லுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் பேச்ச கேட்டு மியூசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்ச உடனே இவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ்னா எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் ஜம்ப் பண்ணி இங்க குதிச்சு அந்த சீலிங் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அந்த அளவு ரொம்ப உற்சாகமா, ரொம்ப எக்ஸைட் ஆயி ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மொமெண்ட் கதவு ஓப்பன் பண்ணி, அங்கருந்து அந்த போலீஸ் சீஃப் அவங்க வருவாங்க. வந்துட்டு கன் எடுப்பாங்க. அந்த 2 பேரையும் சுடுவாங்க. அவங்க சீலிங் பக்கத்துல மேல அப்படி பறந்து போகும்போது, கன்னு சுடும். அப்படியே கீழ வந்து விழுவாங்க. 2 பேரும் செத்துருவாங்க. அவங்கள கொன்னுட்டு அந்த மியூசிக் போட்டுருந்தாங்கல்ல, 10 செகண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓடிருவாங்க. இது வந்து லைவ் டிவில நடந்துட்டுருக்கும். அவங்கள கொலை பண்ண உடனே டிவி பிளர் ஆயிடும். இந்த முழு சம்பவத்தையும் டிவில லைவ்வா பார்த்துட்டு இருக்காங்க ஜார்ஜும், ஹேசலும். இப்ப ஹேசல் இப்படி திரும்பி பார்ப்பாங்க. ஜார்ஜ் அங்க இருக்க மாட்டாரு. அவர் கிட்சன்ல போயிட்டு பீர் இருக்கும். பீர் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. வருவாரு. வரும்போது ஹேசல் அழுதுட்டு இருப்பாங்க. இவர் கேட்பாரு, "ஏன் அழுவுற?" அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு ஞாபகம் இல்ல. டிவில ஏதோ சோகமா போயிட்டு இருந்துச்சு. நான் அழுதேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாரு, "ஃபர்கெட் சேட் திங்ஸ்." சோகமான விஷயத்த மறந்துரு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, "ஐ ஆல்வேஸ் டூ." எப்பவுமே நான் மறந்துருவேன். அதுக்கு அவரு சொல்லுவாரு, "தாட்ஸ் மை கேர்ள்." அவ்வளோதான். கதை முடிஞ்சிரும். தான் பெற்ற பிள்ளை லைவ் டெலிவிஷன்ல சுட்டு கொலை பண்ணப்படுறான். அத பேரன்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்ல. ஏதோ ஒரு சேடா ஒரு விஷயம் நடக்குது டிவில. ஆனா அது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா, அவங்களுடைய தாட்ஸ இவங்க கண்ட்ரோல் பண்ணி, அத ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. அத நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளவு ஒரு கொடூரமான தங்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நாள். ஒரு மோசமான ஒரு சம்பவம். பெற்ற பிள்ளைய கொன்னுட்டாங்க. அதக்கூட உணர்றதுக்கு உணர்ச்சிகளற்ற பிணமாக மாறிவிட்டார்கள் ஜார்ஜும், ஹேசலும். இந்த கதை மூலமாக கர்ட் வனகட் சொன்ன விஷயம் ரொம்ப, ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படின்ற பெயர்ல கம்யூனிசம் எல்லாருடைய எபிலிட்டியவும் நியூட்ரலைஸ் பண்ற வேலைய பண்ணிட்டு இருந்தாங்க. யார்கிட்டலாம் பணம் இருக்கோ, அவன ரோட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவனோட ப்ராப்பர்ட்டிய புடுங்குனாங்க. ப்ராப்பர்ட்டிய புடுங்கிட்டு அதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஓனா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நான் குடுப்பேன், நீ வாங்கணும் அப்படின்ற மாரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன ஆச்சு? இந்த ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படின்ற பெயர்ல இவங்க பண்ணது எல்லாமே இண்டிவிஜுவல் ஃப்ரீடம அழிச்சது தான் மிச்சம். ஒரு தனி மனிதன் அவனுடைய திறமையினால மேல அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு அப்படின்னாலே, அவன கம்மி பண்ற வேலைய இவங்க பண்ணாங்க. இன்னொரு பக்கம் யார்கிட்டலாம் பணம் இருந்துச்சோ, அவன் பணத்தெல்லாம் புடுங்குனாங்க. இன் த நேம் ஆஃப் ஈக்குவாலிட்டி. சமத்துவம் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனுடைய கோர் எபிலிட்டி அறிவுத்திறன் அப்படின்றது அவனுக்கே உரித்தான ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு விஷயம். அத நீங்க உருவாக்க முடியாது. பணம் அப்படின்றது அவன் எஃபோர்ட் போட்டு அவன் உழைச்சிருக்கான். அந்த உழைச்சதுக்கான பலன் தான் அந்த பணம் அப்படின்றது. அவன் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னா, அவனுடைய முன்னோர்கள் அவனுக்காக உழைச்சு வச்சிருப்பாங்க. அத இவன் அவங்ககிட்ட இருந்து வாங்கி, இத அவன் காப்பாத்தி இன்னும் பெட்டரா அது இன்னும் பெருக்கி, ஒரு பெரிய லேண்ட் ஓனரா இவன் மாறி நிப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்க, லேண்ட் ஓனர்ஸ்லாம் கெட்டவங்க அப்படின்ற மாரி சொல்லி, அவன்கிட்ட இருந்து காச புடுங்கி, கவர்ன்மென்ட் வந்து அத ஸ்டேட் எடுத்து பண்ணும்போது, அவனுடைய திறமைய இவங்க மட்டுப்படுத்துறாங்க. அவன் உழைச்ச உழைப்ப இவங்க திருடுறாங்க. அரசாங்கம் திருடுறாங்க. அவங்களுடைய சொந்த நாட்டின் மக்கள் தொகையவே கொன்னு, அதன் மூலமாக நாங்கள் சமத்துவத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி, கம்யூனிசம் பண்ணது எல்லாமே கொலைகள் மட்டும் தான். எப்படி இந்த கதையில அறிவானவங்க, அழகானவங்க, திறமையானவங்க எல்லாரையும் ஒரு அரசாங்கம் காலி பண்ணுச்சோ, அதே மாரி தான் கம்யூனிசம் எங்கெல்லாம் போச்சோ, அங்க அவங்க முதல்ல டார்கெட் பண்ணது யாருன்னா, லேண்ட் ஓனர்ஸ். யாரெல்லாம் பணம் வச்சிருக்கான், புடுங்கு. யார்கிட்டலாம் திறமை இருக்கு, யாரெல்லாம் படிச்சவங்க, இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கு. கம்யூனிசம் ஆட்சி பண்ண எல்லா இடத்துலயுமே அறிவாளிகள், பெரிய பெரிய புத்தகம் எழுதின பெரிய படிப்பாளிகள். அவங்கள தான் இவங்க அசிங்கப்படுத்தி, அவங்கள கொன்னு போட்டாங்க. இப்போ இது ஒரு கதை. ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஒரு உண்மை இல்லாத, "இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்?" அப்படின்னு ஒரு ஆத்தர் தன்னுடைய கற்பனையில் எழுதின கதை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, இதே மாதிரி இந்த கதையில் நடந்த அதே சம்பவம் உண்மையாக வரலாற்றில் நடந்திருக்கிறது. கம்யூனிசம் ஆட்சி பண்ண எல்லா இடத்துலயும் உண்டு. அதுல மிக முக்கியமாக மாவ் சேதாங் கம்யூனிசம் கொள்கையை சைனாவுக்கு கொண்டு வந்த அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் ஆட்சி பண்ண காலகட்டத்தில இதே மாதிரி தான். யாரெல்லாம் அறிவாளிகளோ, யார்கிட்டலாம் லேண்ட் இருந்துச்சோ,
அவங்களலாம் தேடி, தேடி நாய் மாரி வெரட்டி அவங்கள கொலை பண்ணாங்க. இது உண்மை சம்பவம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது, இந்த ஹாரிசன் பெர்ஜர்சன் அப்படின்ற இந்த கதையினுடைய பேரலல். ஒரு கதை எப்படி உண்மையா மாறிச்சு. இது வெறும் கதை அல்ல. நிஜம். வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் கோ டூ சைனா. சைனால 1966 தொடங்கி 1976 அந்த 10 வருஷ காலம் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் கலாச்சார புரட்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாவ் சேதுங், மாவோ அவர் பண்ண விஷயங்கள் மிக, மிக மோசமானது. கம்யூனிசம் அப்படின்றது எவ்வளோ ஒரு கொடூரமான மனிதனுடைய மூளையில் தோன்றிய ஒரு அழிவு சக்தி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம அந்த 10 வருஷ காலத்த நம்ம காட்டலாம். கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அவர் ஏன் பண்ணாரு அப்படின்னா, இவரு இந்த புரட்சி பண்றதுக்கு முன்னாலேயே 1950ஸ்ல த கிரேட் லீப் ஃபார்வர்ட் ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல் அப்படின்ற பெயர்ல கம்யூனிசம சைனா முழுக்க நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற பெயர்ல இவர் வந்து எக்கனாமிக்கலா ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. அந்த அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. எல்லாமே தோல்வி. முக்கியமாக அக்ரிகல்ச்சர். விவசாயத்த நம்ம வந்து பொதுவுடைமை ஆக்கணும் அப்படின்ற பெயர்ல இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர்னா எப்படி? பஞ்சம், ஃபேமைன் வந்து பல மில்லியன் மக்கள் செத்து போனாங்க. மக்களுடைய நிலங்கள் மொத்தத்தையும் இவங்க புடுங்கி, நாங்க உங்களுக்கு பண்றோம் அப்படின்ற பெயர்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக மோசமான, அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு பஞ்சம், இந்த மாவோவுடைய காலத்தில தான் வந்துச்சு சைனால. அப்போ என்ன ஆகுது? சைனால ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க. அது ஃபெயில் ஆகுது. 1950ஸ்ல வந்து ஸ்டாலின் இறக்குறாரு. ரஷ்யால ஸ்டாலின் இறந்து போயிறாரு. ஸ்டாலின் இறந்து போனதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சோவியத் ரஷ்யால இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயே அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் வந்து நிகிட்டா குரூஷவ் அப்படின்ற ஒரு தலைவர். அவர் என்ன பண்றாரு, ஸ்டாலினுடைய எல்லா கொள்கையும் தப்பு. அவர் பண்ணதெல்லாம் கொலைகள் தான் அப்படின்ற மாரி ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்ச உடனே, இது உலகமெங்கும் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்துது. இப்போ மாவ் அவர் என்ன முடிவு பண்றாரு, நம்மளும் ஏற்கனவே ஸ்டாலின் மாரி ஒரு விஷயம் பண்ணி, நம்மளும் ஃபெயிலியர். இப்ப மக்கள் வந்து நம்ம பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இவர் என்ன பண்ணாரு, நாங்க கலாச்சார புரட்சி பண்றோம் அப்படின்ற பெயர்ல, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு, அவங்களுக்கு வந்து ரெட் காட்ஸ் அப்படின்ற பெயர்ல அவங்களலாம் உள்ள அனுப்பிச்சு விட்டு, யாரெல்லாம் கம்யூனிசம் பேசுற நம்மளுடைய அரசாங்கத்துக்கு எதிரா இருக்கிற துரோகிகள் யாரு? எல்லாரையும் பிடிச்சு கொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு பெரிய கலவரத்த வந்து அவிழ்த்து விட்டாரு. சைனா முழுக்க. குழந்தைகள் முதற்கொண்டு, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லருந்து மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான். அவர் என்ன பண்ணாரு, "போங்க, உள்ள போய் நம்மளுடைய ஆட்சியின் துரோகிகள புடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொல்லுங்க." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணாரு. மொத்தம் 16,000,000 1,50,00,000 பேர். 1,50,00,000 இளைஞர்கள உள்ள போய் அனுப்பிச்சு விட்டாரு. இதன் மூலம் இறந்தவர்கள் மொத்தம் 1.6 மில்லியன் 16,00,000 சொந்த நாட்டு மக்களை, இவங்கலாம் கம்யூனிசத்துக்கு எதிரா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி கூட்டம் கூட்டமா கொலை பண்ணாங்க. அதுல யார கொலை பண்ணாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் டீச்சர்ஸ் படிச்சவங்க, அறிவாளிகள். புத்தகம் எழுதுற பெரிய, பெரிய புத்தகங்கள் எழுதின நாவலிஸ்ட். இலக்கியம் படைக்கிற படைப்பாளிகள். அவங்கள கொண்டு வந்து எரிச்சு கொன்னாங்க. இன்னொரு பக்கம் புத்தகங்கள். அவங்க எழுதின புக்க அப்படியே கூட்டம் கூட்டமா மொத்தமா போட்டு எரிக்கிறது. இன்னொரு பக்கம் லேண்ட் ஓனர்ஸ். லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் அவங்க லேண்ட பிடுங்கி, அவங்கள பொது இடத்துல நிக்க வச்சு, அவங்கள அவமானப்படுத்தி, நெறைய விஷயம் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன். கல்ச்சுரல் ரெவல்யூஷன் காலகட்டத்தில எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ காட்டி, அது என்ன கதைன்னு நம்ம பார்க்கலாம். மாவோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் லேண்ட் ஓனர்ஸோ, அவங்கள நம்ம பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்தணும். அப்படின்ற மாரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கு பேரு வந்து ஸ்ட்ரகிள் செஷன் அப்படின்னு பேரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி லேண்ட் ஓனர்ஸ புடிச்சிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து பொது இடத்துல, மக்கள் மத்தியில நிக்க வச்சு, அவங்களுடைய கழுத்துல ஒரு அட்டை, ஒரு கார்ட்போர்ட் மாரி ஒரு அட்டையில அவங்களுடைய குற்றம் என்ன? என்ன குற்றம்? கேபிட்டலிஸ்ட் பிக். இவங்கலாம் முதலாளித்துவ பன்றிகள் அப்படின்ற மாரி ரொம்ப அவமானகரமான வார்த்தைகள அங்க எழுதி, அவங்க மேல அந்த கார்ட வந்து தொங்க விட்டு, அவங்கள பொது இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள நிக்க வச்சு, அதுவும் அவங்க வந்து தல குனிஞ்சு தான் நிக்கணும். அவங்கள இழுத்துட்டு வந்து அடிக்கிறது, அடிச்சு அவங்கள கொல்றது. இதே மாரி பிராக்டிஸ் தான் ஒரு டெம்ப்ளேட்டா வழக்கமா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஃபோட்டோ பாருங்க. எ ப்ராப்பர்ட்டி ஓனர் இஸ் பப்ளிக்லி ஷேம்ட். ஒரு பெண் அவங்கள வந்து பொது இடத்துக்கு கூட்டு வந்து நிக்க வச்சு, ஒரு ஸ்டேடியம் மாரி இருக்கு. அவங்கள நிக்க வச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோட்டோ பாருங்க. அண்டர் அ பேனர் தட் ரீட்ஸ் ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் தி எனிமீஸ் ராலி. ஜாங் தியாங் இஸ் டினவுன்ஸ்ட் ஆஸ் அ ரிச் பெசன்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் தி நான்ஷியாங் புரொடக்ஷன் பிரிகேட் அண்ட் மேட் டு பவ் ஹிஸ் ஹெட் ஃபார் ஹார்ஸ். அவங்கள நிக்க வச்சு ரொம்ப பல மணி நேரங்கள் அவமானப்படுத்தி, அவங்க இவங்கலாம் யாருன்னா, சைனாவுல நிலத்த வந்து வச்சிருந்தவங்க. எல்லாருமே அவங்க பேரன்ட்ஸ் காலத்துல இருந்து லேண்ட் வச்சு, அதுல
விவசாயம் பண்ணிட்டு இருந்த ரிச் லேண்ட் ஓனர்ஸ் அவங்க லேண்ட பிடுங்கி, "நீ வந்து கொள்ளைக்காரன், நீ வந்து திருடன்" அப்படின்ற மாரி சொல்லி அவங்கள அவங்க வந்து பிரேக் டவுன் ஆகணும். அவங்க மனசு உடைஞ்சு, அவங்க எந்த சமூகத்தில கௌரவமா வாழ்ந்தாங்களோ, அவங்க முன்னால அவங்கள அவமானப்படுத்துறது. அடுத்து இந்த ஃபோட்டோ. "Denounced as a rich peasant, Deng Guozheng bows before a sea of accusers during a 3 hour long struggle session." 3 மணி நேரம் அவர பொது இடத்துல நிக்க வச்சு, அவர அவமானப்படுத்தி, இவங்கலாம் பல்ல காட்டி சிரிக்கிறது. அதே மாரி இந்த ஃபோட்டோல யுவாங் வென்ஜியாங் அப்படின்ற ஒரு லேண்ட் ஓனர். அவர கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. அடுத்து இவங்க. இந்த 2 பேர். யுவான் வென்ஜியாங் அண்ட் டெங் குவோசிங் அப்படின்ற இந்த 2 பேர கூட்டு வந்து, அவங்களுக்கு 2 வருஷம் ஹார்ட் லேபர். அவங்க போயிட்டு மம்பட்டி எடுத்துட்டு போயிட்டு மண்ணு வேல பார்க்கணும். அவங்க சொத்து மொத்தமா பிடுங்கிட்டு, அவங்கள இப்போ மம்பட்டி எடுத்துட்டு போய் ஹார்ட் லேபர் பாரு. போய் வேல பாரு அப்படின்ற மாரி சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. அடுத்து இந்த ஃபோட்டோ பாருங்க. இந்த ஒரு ஃபோட்டோ என்ன ரொம்ப டீப்பா பாதிச்ச ஒரு விஷயம். என்னன்னா, அந்த யுவாங் பெங்ஜியாங் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மர் இருக்காரு. அவரோட ப்ராப்பர்ட்டி இது. ஓகே. அவரோட லேண்டு அங்க இருக்கு. அந்த லேண்டோட சேர்த்து அவரோட வீடு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, லேண்டையும் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி, வீடையும் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க, அங்க அந்த கிரவுட் பாருங்க. மொத்த மக்கள் கூட்டமும் யாரு? இந்த ரெட் காட்ஸ் அப்படின்ற அரசாங்கத்தினுடைய அந்த கூலிப்படைகள். அவங்க போயி, அந்த வீடையும், அந்த நிலத்தையும் பறிமுதல் பண்ணி, அந்த வீட்டு ஓனரையும் அங்கருந்து விரட்டி விட்டு, அவருக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. குடுத்துட்டு, வீட்டுக்குள்ள போய் இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருந்த பொருட்கள், அந்த பொருட்கள பாருங்களேன். அவங்க போட்டிருந்த ஷூ, டிரெஸ்ஸு, கோட்டு, சாக்ஸ் அப்படின்ற மாரி, அவங்க காஸ்ட்லியா வச்சிருந்த, அவங்க சம்பாதிச்சு, அவங்க சொந்த பணத்துல வாங்குன பொருட்கள கவர்ன்மென்ட் பிடுங்கி, அத ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அவங்க வீட்ல தொங்க விட்டுருக்காங்க. எதுக்கு? இதெல்லாம் பாருங்க, நாங்க வந்து பிடுங்கிட்டோம் அப்டின்ற மாரி சொல்லி, அவங்கள அவமானப்படுத்துற வேல இது. யாரு? என்னோட சொத்துங்க. நான் சம்பாதிச்ச காசு, என்னோட லேண்ட்ல நான் சம்பாதிச்ச காசு, என்னோட வீட்டுக்குள்ள நீ வந்து உள்ள புகுந்து வந்து என் சொத்த பிடுங்கி, என்னோட பொருட்கள நீ வந்து எக்ஸிபிஷன் மாரி பண்ணிட்டு இருக்க. அடுத்து, கொஞ்சம் பணம் படைச்சவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. பணத்த வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து பொது இடத்துல போட்டு எரிக்கிறது. இதையும் தாண்டி மதம். சீனால புத்த மதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, புத்த மதத்தினுடைய அந்த மாங்க் இருப்பாங்கல்ல, அவங்களலாம் பிடிச்சுட்டு வந்து இந்த ஃபோட்டோ பாருங்களேன். "As part of the monks' self criticism, they are forced to hold a banner that reads, 'To hell with the Buddhist scriptures. They are full of dark thoughts.'" அவங்களையே ஒரு பேனர பிடிக்க வச்சு, அந்த பேனர்ல புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்லாம் குப்ப. அதெல்லாம் நாயினுடைய குசு. எவ்வளவு மோசமான ஒரு மனித பிறவிகளாக இருந்தால், இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு யோசிக்க தோணும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? புத்த மதத்த பரப்பியிருப்பாங்க. புத்த மதத்த பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த நம்புறாங்க. அத இவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. உனக்கு பிடிக்கலன்னா போயிரு. ஆனா, கம்யூனிசம் உடைய அடிப்படை கொள்கை இன்னொன்னு வந்து, மதமே கூடாது. மதம் கூடாதுன்னு நீ பிரச்சாரம் பண்ணு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா கட்டாயப்படுத்தி யாரெல்லாம் மாங்க்கா இருந்தாங்களோ, அவங்களலாம் புடிச்சுட்டு வந்து கொன்னாங்க. அவங்களுடைய மோனாஸ்ட்ரி இருக்கும்ல, அதெல்லாம் தீ வச்சு கொளுத்துனாங்க. அது எல்லாத்தையும் விட மோசமாக, அவங்கள லைனா நிக்க வச்சு, ஒரு பேனர அவங்க கிட்ட குடுத்து, அந்த பேனர்ல நம்மளால பேச முடியாது இப்போ. அந்த அளவுக்கு வல்கராக எழுதி வச்சு, பொது இடத்துல அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க. மாவ் சேதுங் தலைமையிலான ஈக்குவாலிட்டி பேசுற இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம். அப்ப சைனான்றது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் 18 வீடியோ பண்ண போறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது ஒரு சாம்பிள் மட்டும் தான். யாரெல்லாம் சொசைட்டில கொஞ்சம் மேல இருந்தாங்களோ, ஈக்குவாலிட்டி அப்படின்ற பெயர்ல எல்லாரையும் கீழ கொண்டு வரணும். சேம்னஸ். ஈக்குவாலிட்டி வேற, சேம்னஸ் வேற. ஒருத்தங்க லேண்ட் இல்லாம கஷ்டப்படுறானா, இவனையும் அங்க கீழ கொண்டு வா. இவன்கிட்ட லேண்ட் இருக்கா? அத பிடுங்கு. அப்படின்ற மாரி இதுதான் கம்யூனிசம். இதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குறாங்களோ, அவங்கள தான் புடிச்சு அடிச்சாங்க. யார் வீட்லலாம் பியானோ இருக்கோ, அதெல்லாம் போய் உடைச்சாங்க. எதுக்காம்? இதெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக்கு. முக்கியமா பீத்தோவன். பீத்தோவன் மியூசிக்க ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வீட்ட வுட்டு இழுத்துட்டு வந்து தீய வச்சு கொளுத்துன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இவங்க டார்கெட் யாருன்னா, டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய சயன்டிஸ்ட் இந்த மாரி ஆட்கள அரெஸ்ட் பண்ணி, அவங்கள வில்லேஜ்க்கு அனுப்புறாங்க. எதுக்குன்னா, அங்க போய் சாணி அள்றதுக்கு. மியூசிக் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ரோட்ல பரேடா, ஊர்வலமா அவங்கள அழைச்சுட்டு போயி, "நீ எல்லாம் கம்யூனிசத்துக்கு எதிரா இருக்க. நீ எல்லாம் வந்து முதலாளித்துவம் அந்த மைண்ட் செட் உள்ளவன் நீ" அப்படின்னு சொல்லி அவங்கள தான் கூட்டம் கூட்டமா கொன்னாங்க. அப்ப 1961ல கர்ட் வானகட் எழுதின ஒரு கதை. அந்த கதை 1966 டூ 76 அந்த 10 வருஷ காலத்துல நிறைவேறியிருக்கு சைனால. அப்போ நாங்க ஈக்குவாலிட்டி பேசுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றவங்க எல்லாருமே, இவங்க பண்றது
ஒரு தனி மனிதனுடைய அச்சீவ்மென்ட்ட வந்து இவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. கம்யூனிசம் உடைய பேசிக் என்னன்னா, ஒரு தனி மனிதன் எதையும் அச்சீவ் பண்ணக்கூடாது. எல்லாமே கலெக்டிவா இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு திறமையும் எக்ஸ்ட்ரா இருந்து விடக்கூடாது. சரி ஓகே. மாவோ இப்படி பண்ணாரு. பண்ணிட்டு அந்த இயர் முக்கியம். 1976ல கலாச்சார புரட்சி ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, மாவோ வந்து இறந்து போய்ட்டாரு. 1976ல மாவோ சாகுற வரையில் அது தொடர்ந்தது. இப்போ அவரு இறந்துட்டாரா? அவர் இறந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி சீனால மாவோவுக்கு பின்னால், அவருக்கு பிறகு வந்த அதிகாரத்துக்கு வந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, "இவ்வளவு காலம் மாவோ செஞ்சது முழுக்க தப்பு. அவர் மக்களை கொலை பண்ணது தப்பு. அவர் பண்ண எல்லாமே ஒரு ஃபெயில் ஆன மாடல். அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் பண்ண அந்த முதல் முயற்சி இருக்கு இல்லையா? அதுவும் ஃபெயிலியர். 2ண்ட் அவர் பண்ண அந்த கலாச்சார புரட்சி, அதுவும் ஃபெயிலியர்." அப்படின்றத 1981ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒத்துக்கிட்டாங்க. அந்த அறிக்கைய நீங்க முழுசா ஆன்லைன்ல படிக்கலாம். அந்த லிங்க் நான் கீழ போட்டு வைக்கிறேன். அந்த அறிக்கையோட பெயர் வந்து ரெசல்யூஷன் ஆன் சர்டன் கொஸ்டின்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் அவர் பார்ட்டி சின்ஸ் தி ஃபவுண்டிங் ஆஃப் தி பீப்பிள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. இந்த அறிக்கை ரொம்ப பெருசு. பொறுமையா நீங்க படிக்கணும். இத நான் பின்னால வர சீரிஸ்ல நான் பேசுறேன். கம்யூனிசம் சீனாக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாரி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி உண்டு. அத நான் பின்னால பேசுறேன். பேசும்போது இத நான் விரிவா பேசுறேன். பட் விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி இவர் பண்ணது குற்றம் அப்படின்னு சொல்லி அத அறிவிச்சது மட்டும் இல்லாம, மாசேதுங் அவரோட ஒய்ஃப் அவங்க பேரு ஜிங் குயிங்ன்னு ஏதோ ஒரு பேர் இருக்கும். அந்த பேரு அவங்க. அடுத்து இன்னும் 2 பேர். இந்த 4 பேரையும் இவங்க தான் கம்யூனிசம் சைனால தோற்று போனதுக்கு காரணம். இவ்வளோ குற்றங்களுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்ற மாரி சொல்லி, அத ஒத்துக்கிட்டாங்க. அத ஒரு அறிக்கையா வேற போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ நீங்க நம்ம ஊருக்கு வாங்க. நம்ம தமிழ்நாட்ல இதே மாவோ, கலாச்சார புரட்சி அப்படின்ற பெயர்ல ஒரு 1.5 மில்லியன் பீப்பிள். அதுக்கு முன்னால கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்ற பெயர்ல பல மில்லியன் மக்கள் பட்டினி கிடந்து செத்தாங்க. திங்கிறதுக்கு சோறு இல்ல. செத்து போனாங்க. அந்த மாவோ பத்தி நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியா அவன் என்ன பேசுறான்னு கேளுங்க. இது வந்து நியூஸ் 7 நான் பேசியிருப்பேன். இதுக்கு முன்னால ஒரு வீடியோல நான் பேசியிருப்பேன். நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ஒரு சேனல் இருக்கான்ல, நியூஸ் 7 இவன் மாவோ, சீனாவின் தந்தை, சே குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, ஆகா, ஓஹோன்னு பேசியிருப்பான். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்றான்னு பாருங்களேன். மிக தெளிவான அரசியல் கொள்கை, தீர்க்கமான போர் தந்திரம், மலைக்க வைக்கும் மக்கள் பலம் என 3 ஆயுதங்களை பயன்படுத்தி பிற்காலத்தில் அவர் நிகழ்த்தி காட்டிய புரட்சி சீனாவை 4000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக ஒரு புதிய திசையில் செலுத்தியது. மாவோ பண்ண சாதனைகள் எல்லாம் சைனாவ 4000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய பாதையில் செலுத்தியது. என்ன பாதை? மக்கள கொலை பண்ற பாதை. இன்று சீனா இவ்வளவு கம்பீரமாக உயர்ந்து வளர்ந்து நிற்பதற்கு அந்த ஒற்றை பெயர்தான் அடித்தளம். அவர்தான் மாவோ என அழைக்கப்படும் மா சேதுங். இன்னைக்கு சீனா வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமே மாவோ தான் காரணம். கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதோ? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வரலாறு இப்படி இருக்க, அப்படியே பொய் சொல்றாங்க பாருங்களேன். நம்ம ஊர்ல இங்க உட்கார்ந்துகிட்டு, இந்த கம்யூனிஸ்ட் குரூப் எல்லாம் சேர்ந்து ஊது ஊதுன்னு ஊதுறாங்க. ஆனா உண்மைன்றது வேற மாரி இருக்கு. இவங்க பேசுறது எல்லாமே பொய். நான் கம்யூனிசம் மேல எனக்கு ஏன் இவ்ளோ கோவம் அப்டின்னா, நம்ம ஊர்ல பல 100 ஆண்டுகளாக, பல 100 வருஷமா இதே மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. கம்யூனிசமா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை. மாவோவா? அவர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சியாளர். சேகுவரா? சேகுவரா டீ ஷர்ட்லாம் யாரு போடுறீங்களோ, வரேன் உங்களுக்கெல்லாம். ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தன் சொந்த கட்சியாலேயே புறக்கணிக்கப்பட்டு, தன் சொந்த கட்சியாலேயே குற்றவாளி அப்டின்னு தீர்க்கப்பட்ட ஒரு கொலைகாரன, இவன் இங்க உட்கார்ந்து ஊதிட்டு இருக்கான். அவன் தான் கம்யூனிஸ்ட். சரி, நான் எப்போ இந்த கம்யூனிஸ்ட்க்கு எதிரா முழுக்க திரும்புனேன் அப்டின்னா, 2017 அப்போ அனிதா, நீட் எக்ஸாம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அனிதா அப்ப இறந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடந்துச்சு. அந்த இரங்கல் கூட்டத்தில வந்து பேசுனாங்க, பாலாஜி சக்திவேல் அப்டின்ற ஒரு ஃபிலிம் டைரக்டர். அவரு பேசின அந்த வீடியோ, அத நான் பார்க்குறேன். அந்த தம்ப்நெயில்ல அனிதா படமும், மாவோ படமும் இருந்துச்சு. மாவோ ஏன் இங்க வந்தாரு அப்டின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். ஆல்ரெடி மாவோ யாரு? அவர் என்ன மாரி ஆளுன்ற மாரி நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். இங்க போய் பார்த்தா, அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. இந்த நேரத்துல தோழர் மாவோ சொன்னதை நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய ஆயுதத்தை யார் தீர்மானிக்கிறார்கள்? என்னுடைய எதிரி தீர்மானிக்கிறான். நன்றி, வணக்கம். தோழர் மாவோ. யாரு? தோழர் மாவோ. காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மாவோ சொன்னதாக ஒரு கோட் இவரு சொல்றாரு. எனக்கு இந்த ஒரு சம்பவம், எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்ன்னு சொல்லலாம். ஒரு கொலைக்காரன், யாரு? மாவோ. தன் சொந்த மக்களையே பல மில்லியன் மக்கள கூட்டம் கூட்டமா கொலை பண்ணியிருக்கான்.
கம்யூனிசம் அப்படின்ற பெயர்ல, ஈக்குவாலிட்டி அப்படின்ற பெயர்ல, அவனுடைய சொந்த கட்சியே அவன நிராகரிச்சுட்டாங்க. இப்ப இவங்க இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு, தோழர் மாவோ அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் தேடி போனப்போ, எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நம்ம ஊர்ல கம்யூனிசம் அப்படின்ற பெயர்ல இவங்க பேசுனது எல்லாமே பொய். இதெல்லாம் கம்யூனிசம் அப்படின்ற மாரி புரிஞ்சு வச்சிருந்தேன். இவங்க அதற்கு நேர் எதிரா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா தெரிஞ்சது. அப்போ இவங்க பொய் சொல்றாங்க. கம்யூனிசம இவங்க தூக்கி பேசுறாங்க. ஆனா இவங்க பேசுறதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது. எல்லாமே பொய். மக்கள இவங்க ஏமாத்துறாங்க. பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஈக்குவாலிட்டி அப்படின்றது யுனிவர்சலி பாசிபிள் கிடையாது. அதுவும் ஒரு அரசாங்கம் ஃபோர்ஸ் பண்ணி, கட்டாயப்படுத்தி நாங்க ஒரு ஈக்குவாலிட்டிய கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா, அது சாத்தியமே இல்லை. அங்க மிஞ்சுறது மொத்தமும் வன்முறை மட்டும் தான். இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு அடுத்த வீடியோல கம்யூனிசம்னா என்ன? கார்ல் மார்க்ஸ் பேசின கம்யூனிசம்னா என்ன? ஏன்னா, ஒரு விஷயம் பொய் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னால, அத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு முன்னால, கம்யூனிசம்ல இருக்கிற பிரச்சனைய பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னால, வாட் இஸ் கம்யூனிசம்? கார்ல் மார்க்ஸ் சொன்ன அந்த கம்யூனிசம் கருத்துக்கள்லாம் என்னது? முக்கியமாக எகனாமிக் தியரீஸ். அவர் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிசம் ஆரம்பிச்சது ஒரு பொருளாதார கொள்கை தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ, ஒரு பொருளாதார ரீதியாகவே கம்யூனிசம் அப்படின்றது என்னது? நம்ம எப்படி ஒரு கம்யூனிசத்த உருவாக்கணும் அப்படின்ற மாரி அவர் பேசினாரு. முதலாளித்துவத்துக்கு எதிராக அவர் வச்ச விமர்சனங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் நம்ம குடுக்கணும்ல. அதனால நெக்ஸ்ட் வீடியோல வந்து கார்ல் மார்க்ஸ் பேசின அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உண்மையாவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.